ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ ஒருத்தருடைய ராசி நட்சத்திரம் இது ரெண்டும் சூப்பராக இருந்ததுனாலே அவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்குமா, இல்லை அவங்களுடைய பிறந்த தேதியும் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த ராசி நட்சத்திரம் பிறந்த தேதி இதையும் கம்பேர் பண்ணி பதிவுகள் கொடுத்துட்ருக்கோம் சார். அதில் துலாம் ராசி, தனுஷு, விருச்சகம் இந்த மாதிரி சில ராசிகள் பற்றி சொல்லியிருக்கோம் சார். அந்த வகையில் நிறைய பேர் சார் எங்கள் ராசிக்கு சொல்லுங்கள், எங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லுங்கள், எங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார். ஸோ அந்த வகையில் ரேண்டமாக நீங்களே இன்றைக்கி எந்த ராசியை பற்றி, எந்த நட்சத்திரத்தை பற்றி, எந்த தேதியை பற்றி எங்களுக்கு சொல்ல போகிறீங்க சார்? கண்டிப்பாக. ஃபஸ்ட் கிளாஸ் ராசிங்க, ஃபஸ்ட் கிளாஸ் நட்சத்திரங்க. நாங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் தானே இருக்கணும். ஆனால் அந்த நம்பரும் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கிளாஸ் தான். நீங்கள் ஒரு பவர்ஃபுல் மேனாக தான் இருப்பீங்க, அது ஒன்றும் டவுட் இல்லை. நீங்கள் ஏற்கனவே நம்ம ரெண்டு மூணு சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து ஏன்னா 12 ராசி இல்லையா, நம்ம தொடர்ந்து சொல்லலாம், கேப் விட்டு தான் சொல்கிறோம். இப்போ சிம்ம ராசி. சிம்மத்துக்கு எல்லாத்துக்கும் 3 தான் வரப்போகுது. அதேமாதிரி நட்சத்திரம்னு எடுத்திங்கனாக்கா மகம், பூரம், உத்திரம், இது 3 ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரம் வருது. சிம்ம ராசிக்குன்னு ஒரு குணாதிசயம் முதல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சொல்லிவிட்டு அப்புறம் ஃபினிஷிங் நம்பருக்குள்ளே வரேன். அப்போ இந்த 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 ராசிக்கு இந்த நட்சத்திரம் இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸு, இந்த நம்பர் இருந்தால் தான் ஃபஸ்ட் கிளாஸு, இல்லைன்னா அப்படியே உள்ட்டாக இருக்கும். அப்படியே போட்டு காமிக்கணும். என்ன நான் சிம்ம ராசிங்க, நான் இப்படி தாங்க எண்ணுவீங்க, அதெல்லாம் உண்மை தான். அந்த நம்பரும் கனெக்ட் ஆகணும். முதல்ல ராசியை சொல்லிக்கிறேன், அப்புறம் நட்சத்திரம் சொல்லிக்கிறேன். சிம்ம ராசி பொதுவாகவே எப்படி இருப்பாங்க, நல்லா ஆளுமையாக இருப்பாங்க, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. எதுக்குனாலும் தனியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. தலைமை பண்பு அவங்ககிட்ட இருக்கும். அவங்க பேச்சு தோரணிலே பேசும்போதே ஆர்டர் போடுற மாதிரி தான் பேசுவாங்க. சில பேர் அவங்க இயல்பே அப்படி தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சிம்மராசியாக இருப்பாங்க. பேசும்போது நான் சொல்கிறேன் கொஞ்சம் கேட்குறீங்களா அப்படிம்பாங்க. ஓ நீ சிம்மராசியா சார், கரெக்டாக கண்டுபிடிச்சேன், நீ அப்படி தான் பேசுவேங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒன்று சில பேர் பொம்பதை ஒன்று பேசுவாங்க இல்லையா. அப்போ நீங்கள் சிம்மராசிங்களா, எப்படி சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, இது கண்டுபிடிச்சி என்ன ஒன்று இருக்குது, நீ இப்படி தான் இருந்தால் இப்படி பேசுவேன். அடுத்து எதுலேயும் ஸ்டபனாக இருப்பாங்க. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்ககிட்டலாம் பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது, அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் இவங்கள பற்றி புகழ்ந்து பேசினீங்கன்னு வைங்களேன், டொப்புக்குடின்னு விழுந்துருவாங்க. அது மனிதனின் இயல்பு தானே. ஆனால் எல்லாத்துக்கும் அது இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இது பொதுவான ராசி. அப்படியே நட்சத்திரத்துக்குள்ளே வரேன். மகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசி, மக நட்சத்திரம். எதை எடுத்து செய்யுங்க, பின்னாடியை பற்றி எதையும் யோசிக்க மாட்டாங்க, அசுரத்தனமாக செய்வாங்க. ஸ்பீடு பார்த்திங்கனாக்கா கண்ணப்பன்னு இருக்கும், ஃபாஸ்ட்டாக செய்வாங்க. அவங்ககிட்ட கேள்வி ஞானம் உண்டு. இயற்கையாகவே சில பேர் அவன் எதையும் சிந்திச்சு செய்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. சிந்திச்சு செய்கிறது இல்லை, அதுக்கு பேர் கேள்வி ஞானம். இது மகம். அது பூர நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா, பூரம் மட்டும் வந்துருச்சுன்னா மகத்துக்கு இருக்காது, பூரத்துக்கு இருக்கும். என்ன இருக்கும், ஆர்ட் இருக்கும், கலை சம்மந்தப்பட்டது. அவங்கள அறியாமலே இயற்கை வந்துடும், அது கனெக்ட் ஆகிடும். அது இல்லைன்னா சொல்ல முடியாது. மற்றவர்களை வசீகர கூட பண்ணக்கூடிய ஒரு தன்மை அவங்க கையில் இருக்கும். பேச்சிலே வசீகரம் பண்ணிடுவாங்க. சினிமாங்கிறது அந்த வசீகர தன்மை இல்லை, பொதுவாள்கள் இருந்தால் சரி, அந்த வசீகர தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னாவே அவங்க தலைமை பண்புக்கு உண்டானதுக்கு வந்துடுவாங்க. அவங்கள அது கொண்டு கையில் கொடுத்தோம். இது இயற்கை. சரி, இப்போ சொல்லிட்டோம். உத்திரம் அப்படின்னாக்காவே நடைய கம்பீரமாக நடப்பாங்க. இதில் இன்னொரு பெரிய சீக்ரெட் பாருங்கள், சிம்ம ராசின்னு சொல்லுவாங்க, யாருமே குள்ளமாக இருக்க மாட்டாங்க. ஓ, சிம்ம ராசியில் இருக்கவங்க எல்லாருமே ஹைட்டாக தான் இருப்பாங்க. இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது. அதை ராசிக்கு எப்படி கணக்கு இருக்கும், நட்சத்திரத்துக்கு ராசி நட்சத்திர கணக்கு எப்படி இருக்கும், நம்பருக்கும் இருக்குது. 27ஆம் பிறந்திருக்கிறோம், எப்படி இருப்பீங்க, குள்ளமாக ஒருத்தர் இருக்காருங்க, 27 இருக்க மாட்டார், ஹைட்டாக இருப்பார். அப்படி 27 பிறந்த யாருமே ஹைட் கம்மியாகவே இருக்கும். 9, 18, 27 யாருமே குள்ளமாக இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஹைட்டாக தான் இருப்பாங்க. ஹைட்டே இல்லைங்க, நார்மலாவது இருப்பாங்க. ஹைட் கம்மியான பர்சனாக இருக்க மாட்டாங்க, ஹைட் கம்மியாக இருக்க மாட்டாங்க. இப்போ பொதுவாக ஒரு நார்மல்ன்றது என்னது, பெண்களுக்கு நார்மல்னது 5.1, 5.2 தான். ஆண்களுக்கு நார்மல் இது 5.3, 5.4. இது ஜென்ரல். இதுக்கு மேலே வந்தால் தான் ஹைட்டு. 5.5, 5.6, 7 அப்படிலாம் போச்சுன்னா அது ஹைட்டு. சரி, அப்போது ஹைட்டாக தான் இருக்க போகிறாங்க.
பேசிகிட்டே இருக்கும்போது யாருக்கு உத்தரத்துக்கு பட்டுன்னு கோவம் வந்துடும். அப்போனாக்கா சிம்ம ராசி உள்ளவங்களுக்கு பூரம் மகம் அவங்களுக்குலாம் வராதா? அவங்களுக்கும் வரும். கோவம் வருதுங்கிறது வேற, பட்டுன்னு கோவம் வந்துடும். அது யாருக்குன்னா உத்தரத்துக்கு. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரத்தை பற்றி அப்படியே கொஞ்சம் அந்த 3 நட்சத்திரத்துக்கு உண்டான வேரியேஷன் வித்தியாசங்கள் எப்படி வேறுபடுது. இப்போ அப்படியே வரும். இப்போ இந்த இதுக்கெல்லாம் அப்போ சிம்மம், நாம மகம் இப்படி இருக்கிறோம், பூரம் இப்படி இருக்கிறோம், உத்தரம் அப்படி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி தான் இருப்பீங்க, மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் நம்பர் உள்ளே கனெக்ட் ஆக போகுது. இப்போ உங்களுக்கு எப்படி இருப்பீங்க அப்படின்னாக்கா ஒரு 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 5 டேட் கொடுக்க போகிறேன். 19, 22, 15, 17, 27. இந்த சிம்மம் ராசி, மகம், பூரம், உத்தரம் இந்த உள்ளவங்களுக்கு இது. இதில் வந்துட்டு சிம்ம ராசி மக நட்சத்திரம் 19ஆம் தேதி பை பர்த்லேருந்து அப் டு லைஃப் வரைக்கும் பவர்ஃபுல் மேனாகவே தான் இருப்பாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. சிம்ம ராசி பூர நட்சத்திரம் 22ஆம் தேதி இவர்களும் பவர்ஃபுல் மேனாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த சிம்ம ராசிக்கு நீங்கள் எவ்வளோ பிரதானமாக பெருமையாக சொல்கிறீங்க சார். ஆனால் சிம்ம ராசியில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு எங்கங்க கல்யாண வாழ்க்கையில் ஒரே சிக்கலாக இருக்குது, ஒரே லவ்வு அப்படின்னாலே ஒரு 7-8 பிரேக்கப் ஆகிடுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். அந்த சிம்ம ராசிக்கு இப்படியும் ஒரு சைடு இருக்கா சார்? வர்றேன், அடுத்து நம்பரை சொல்ல போகிறேன். அதுக்கு தான் சொல்ல போகிறேன். அடுத்து சிம்மம் உத்திரம் 15ஆம் தேதி லைஃபு பர்த்லேருந்து லைஃப் வரைக்கும் நல்லாயிருக்கும். சிம்மம் மகம் 17ஆம் தேதி ஆளுமையோடு தான் இருப்பாங்க. சிம்மம் பூரம் 27 தலைமை பண்போடு இருப்பாங்க. இதெல்லாம் ஓகே. ஒரு 5 டேட்டை கொடுத்துட்டோம். அதே ராசி அதே நட்சத்திரம். இப்போ திருப்பி வேறு டேட்டை கொடுக்க போகிறோம். சிம்மம் மகம் தேதி 30 இவங்ககிட்ட தலைமை பண்பெல்லாம் கையில் இருக்காது. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா 10ஓட 11 இருக்குங்க லைஃபே அப்படிம்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிம்பாங்க. இப்போ என்னையா சிம்ம ராசி மக நட்சத்திரம் என்ன இப்படி பேசுகிற? அதான் நம்பர் வரல, வேலை செய்யலை. அப்போது சிம்ம ராசிக்கு உண்டான மகம் வேலை செய்யலை. சிம்மம் பூரம் 7ஆம் தேதி நல்ல ஃபெமிலியராக ஃபிகராக இருப்பாங்க. இப்போ நான் முதல்ல சொன்ன பாருங்கள், சிம்மத்துக்கு மகம் டேட்டெலாம் எல்லாமே ஃபெமிலியர் ஃபிகர் அவங்க எல்லாமே. இப்போ சொல்கிறவங்கலாம் ஃபெமிலியர். இப்போ இதில் வந்துட்டு சிம்மம் பூரம் 7ஆம் தேதி நல்ல ஃபெமிலியராக இருப்பாங்க. அதுதான் 10ஓட 11 ஃபெமிலியர் இருப்பாங்க. அவ்வளோதான். கொஞ்ச நாள் ஃபெமிலியராக இருப்பாங்க, அதோட மறைஞ்சிருவாங்க. அந்த ஃபெமிலியர்ன்றது மறைஞ்சு போயிடும். சிம்மம் உத்திரம் ஒன்றும் பெரிய தாக்கம்லாம் இல்லை. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் சிம்மம் தாங்க உத்திர நட்சத்திரம். லைஃப்பை தள்ளுறதே பெரும்பாடாக இருக்குது. என்ன சிம்ம ராசியாக பிறந்து ஒன்றுமே இல்லையே அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு தான் 2 3 போட்டேன். நான் சொல்லிக்கிட்டே போவேன், டைம் வேணும் இல்லைங்களா? அது மாதிரி அந்த ராசி அந்த நட்சத்திரத்தில் பிறந்தா ஆஹா ஓஹோன்னு சொல்லணுன்றது ஒன்று, சொல்லக்கூடாதெல்லாம் இல்லை. நம்பரை பொறுத்து தான் அந்த ராசி நட்சத்திரம் வேலை செய்யுது. அவங்களோட விதி அங்கே நம்பர் கையில் இருக்குது. அதனால் ராசி நட்சத்திரம் தெரிஞ்சிட்டா மட்டும் இருந்துட்டால் மட்டும் போதாது, தெரிஞ்சிட்டா மட்டும் போதாது. உள்ளே இந்த நம்பர் இருந்தால் தான் உங்களுக்கு உங்கள் லைஃபினுடைய ஸ்டைலே மாறும். இதுதான் லைஃபு. இதுக்கு நாங்கள் என்னங்க சொல்யூஷன் செய்கிறது? இது நாங்கள் என்ன செய்கிறது? இது நாங்கள் ஃபார்மெட்டு பேர் வைக்க சொல்ல போகிறோம். அதை கடைசி கட்டணும். அதை வச்சுட்டா ஓகே ஆயிருமா அப்படின்னா ஓகே ஆக்க வைக்கிறோம். ஓகே ஆயிருமான்னு இல்லை, ஓகே ஆக்கிறதுக்கு வைக்கிறோம். அதனால் இது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான். சிலது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு, சிலது தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ சொல்கிறது நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறணும், வேறு வழி கிடையாது. நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி என்னங்க நான் சிம்மம் தான் மகன் தாங்க, என்னங்க இப்படி இருக்கேன் நான் சிம்மம் வராது. அது நம்பர் உள்ள கனெக்ட் ஆகணும். நான் முதல்ல சொன்ன 5 நம்பர் பாருங்கள், கண்டிப்பாக எல்லோரும் ஃபெமிலியர். இப்போ உடனே பாப்பா கரெக்டாக தான் சொல்கிறீங்க, நான் சிம்மம் இது தான், நான் இது தான், நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் இதான் ஒன்று இல்லை இருக்காது. அது இன்னும் நிறைய டேட் இருக்குது. போதும், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லப்பட்டது. ஸோ ஒரு ராசி நட்சத்திரம் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் கூடவே நம்பரும் இருந்தால் தான், தேதியும் இருந்தால் தான் உங்கள் பவர்ஃபுல்லாகவே அதை ஆக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டு பார்க்கும்போது ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவீங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இது பொருந்தும். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக சார். நிறைய பேருக்கு வந்து சிம்மராசியில் பிறந்தவங்க சிம்மத்துக்கு சார் வந்து அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, இப்படியும் இருக்கே அப்படின்னு 2 விதமான பீப்புளுக்குமே வந்து எதனால் இப்படி இருக்குது, லைஃப் எப்படி இருக்கும், சிலருக்கு எப்படி சிக்கல்கள் ஏற்படும்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்ருக்கூடிய நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.